أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு விடுமுறை நாட்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளுதல். பொதுவாக ஓய்வு நாட்கள், விடுமுறை நாட்கள் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் கொடை. குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நீண்ட கற்றலுக்கு பிறகு ஒரு சிறிய ஓய்வு, இப்படி ஒரு ஓய்வை, ஒரு ராகத்தை, ஒரு விடுமுறையை அளிப்பது என்பது அதை பயனுள்ளதாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். நேரங்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நேரங்கள், அடியார்கள் அந்த நேரங்களில் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடுகளில், வணக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் காலத்தினுடைய, நேரத்தினுடைய சிறப்பை, அதனுடைய அவசியத்தை, அதனுடைய உயர்வை, அதனுடைய மகத்துவத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் மிக முக்கியமானது. ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விட்டு வீணாக சென்று விடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஹயாத், அவனுடைய வாழ்வு என்பது இந்த வயதின் மூலமாக முதலீடு செய்யப்படுகின்றன. என்னுடைய ஹயாத் என்பது எனது அஜல் காலம் முடிகிற வரைக்கும் உண்டான அந்த நேரங்கள் என்னுடைய ஹயாத்தின் முதலீடு. எப்படி ஒரு வியாபாரத்திற்கு முதலீடு தேவையோ அதுபோன்று ஒரு மனிதனின் வாழ்வுக்கு அவனுடைய ஆயுள் காலம் மிகப்பெரிய முதலீடு. ஆயுள் காலங்களில் ஒரு சில நேரத்தை கூட நாம் வீண்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் மனிதனுடைய ஹயாத்தின் முதலீடாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் என்னை விட்டு கிடக்கிறது என்று சொன்னால் என்னுடைய ஹயாத்தின் ஒரு பகுதி, ஒரு நிமிடம் என்னை விட்டு சென்று விட்டன, குறைந்து விட்டன என்ற அர்த்தம். எனவே புத்திசாலி மனுஷன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் என்னை நெருக்கமாக்குற இபாதத்துகளை, அல்லாஹ்வின் பக்கம் என்னை நெருக்கமாக்குற சொற்களை, அல்லாஹ்வின் பக்கம் என்னை நெருக்கமாக்குற நல்ல செயல்பாடுகளை அவன் செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அழகாக குறிப்பிட்டார்கள். இதாஅத்துல் வக்த்
அஷத்து மினல் மௌத் என்று சொன்னார். நேரத்தை வீணாக்குவது என்பது மரணத்தை விட கடுமையானது, கொடுமையானது. நேரம், ஒரு நிமிடத்தை நான் வீணாக்கினால் மரணம் என்பதை விட மிக கடுமையானது. அதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். லிஅன்ன யுதாஅத்தல் வக்தி தக்தஉக அனில்லாஹி வத்தாரில் ஆகிரா. நீ நேரத்தை வீணாக்கினால் அல்லாஹுவை விட்டும் ஆகிரத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறாய். வீணான காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ்வை நினைக்க முடியாது. எனவே அல்லாஹுவை விட்டும் ஆகிரத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறார். மரணம் இதை விட லேசானது. ஒல் மௌத்து யக்தஉக அனி துனியா வ அஹ்லிஹா. ஆனால் மரணம் இருக்கிறதே, அது இந்த உலகம், இந்த உன்னுடைய குடும்பத்தை விட்டு உன்னை துண்டித்து விடுகிற, அவ்வளவுதான். ஆனால் நேரத்தை வீணடிப்பது அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும் மறுமையின் சிந்தனையை விட்டும் அது துண்டித்து விடுகிறது. எனவே நேரத்தை வீணடிப்பது என்பது மரணத்தை விட கொடுமையானது என்று இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கிடைக்கிற ஓய்வுகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற விடுமுறைகளை நல்ல முறையில் திட்டமிடுதல் செய்ய வேண்டும். எப்படி ஒரு நாள் பொழுதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளுதல், திட்டமிட வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு அப்படியான ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும். உன்னுடைய ஆயுள் காலத்திலிருந்து குறைக்கப்படுகிறது. ஒரு நிமிடம் சென்று விட்டால் உன்னுடைய ஆயுள் காலத்திலிருந்து ஒரு நிமிடம் சென்று விட்டது, புரிந்து கொள். அதை நிமிடமாக பார்க்காதே, உன்னுடைய ஆயுளிலிருந்து ஒரு பகுதி சென்றதாக பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படியான முக்கியத்துவத்தை சொல்லி காட்ட வேண்டும். ஓய்வு என்பது ஃபுர்சா தய்யிபா என்று சொல்வார்கள். ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிற ஓய்வு. நிறைய பேர்கள் நேரமின்மை என்கிற மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஏராளமான அவர்கள் பணியாற்ற வேண்டிய காரியங்கள் ஆற்ற வேண்டியவை ஏராளம் அவரை முன்னோக்கி நிற்கிறது. ஆனால் அவருக்கு அந்த நேரம் போதவில்லை. ஆனால் நம்மில் அநேகர் கிடைக்கிற நேரங்களை வீணடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்னுடைய நேரங்கள் வீணாகிவிடக்கூடாது என்பதை இந்த விடுமுறை காலங்களிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், இன்னீல அக்ரஹு அன் ரஆ. நான் ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது மிகவும் வெறுக்கிறேன் அந்த மனிதர் விஷயத்தில். அந்த மனிதர் யாரு தெரியுமா? சபஹ்லலா. அவர் சபஹ்லலா என்கிற மாதிரி மனிதர். இந்த சபஹ்லலா என்கிற அரபி வார்த்தைக்கு அறிஞர்கள் கருத்து கொடுக்கிற பொழுது இந்த துனியாவுடைய காரியத்தையும் செய்திருக்க மாட்டார், ஆகிரத்தினுடைய காரியங்களையும் செய்ய மாட்டார், சும்மா இருப்பார். சிந்தனையை கூட நல்ல சிந்தனை சிந்திக்க மாட்டார், சிந்தனையில் சோம்பேறித்தனத்தோடு இருப்பார். சபஹ்லலா என்பதற்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. செயல்பாட்டில் மட்டும் சோம்பேறி அல்ல, சிந்தனை சோம்பேறி. நிறைய பேர்கள் சிந்தித்தால் அற்புதமான விஷயங்களை அவர்களால் கொடுக்க முடியும், சொல்ல முடியும், இந்த மக்களுக்கு அவர்கள் வழிகாட்ட முடியும். ஆனால் சிந்திப்பதில் கூட சோம்பேறித்தனம் உள்ளவர்கள். எனவே பார்வையில் சோம்பேறித்தனம், நல்லதை பார்க்கிறதில் சோம்பேறித்தனம், நல்லதை கேட்பதில் சோம்பேறித்தனம், நல்லதை பேசுவதில் சோம்பேறித்தனம். நமக்கு எதுக்கு வம்பு? நல்ல விஷயம் அவர் சொன்னால் அந்த மக்கள் கேட்பார்கள். அவருடைய ஒரு சொல்லுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனாலும் கூட சொல்வதில் சோம்பேறித்தனத்தோடு இருத்தல். இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் சபஹ்லலா. எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொல்றாங்க, நான் இப்படிப்பட்ட சோம்பேறிகளை பார்க்கிற பொழுது வெறுக்கிறேன். ஏனென்றால் லாஃபி அமலி துனியா வலாஃபி அமலில் ஆகிரா. அவர் நல்ல துனியாவுடைய நல்லதையும் செய்ய மாட்டால், ஆகிரத்திற்குண்டான நன்மையும் செய்யாமல் சும்மா இருப்பாரு. அப்படிப்பட்டவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு வெறுப்படைகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்நாளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலங்கள் முதலீடை அவர் கரைத்து கொண்டிருக்கிறார், வீணாக்கி கொண்டிருக்கிறார்.
நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் என்பது ஒரு அற்புதமான முதலீடு. அதை நல்ல விதத்தில் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் இவர் பகிலலாவாக இருக்கிறார். சிந்திப்பதில் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்புக்குரியவர். எனவேதான் எனக்கு அவரை பார்க்கிற பொழுது வெறுப்பு வருகிறது என்று ஒவ்வொரு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லி காட்டுகிறார். எனவே இன்று பார்க்கிறோம், நம்மில் அநேகர் விடுமுறை காலங்களை நாசப்படுத்துவதை, வீணாக்குவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிற ஒரு ஹதீஸ், லா தஸூலு கதமா அல் அப்தி யௌமுல் கியாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய பாதம் அல்லாஹ்வுடைய தர்பாரில ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. 4 விஷயங்கள், இன்னும் சில ரிவாயத்தில் 5 விஷயங்கள். 4 விஷயங்களை பற்றி கேட்கப்பட்டு அவர் பதில் சொல்லாமல் அதை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதெல்லாம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட செய்தினால் இந்த தலைப்புக்குள்ளதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். உன்னுடைய ஆயுள் காலத்தை பற்றி விசாரிக்கப்படுவாய். உன்னுடைய எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாயோ அதனுடைய ஒவ்வொரு நொடி பற்றி விசாரிக்கப்படுவாய். அதுல கூட 2 விசாரணை. உன்னுடைய மொத்தத்தில் ஆயுள் காலம் பற்றி விசாரிக்கப்படுவாய், உன்னுடைய இளமை பருவத்தை பற்றி விசாரிக்கப்படுவாய். இப்படிப்பட்ட விசாரணையில் சரியான பதில் சொல்லாமல் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனவே மிகவும் நேரத்தை கவனத்தோடு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விடுமுறை நாட்கள் வீணாகிவிடக் கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக இந்த துனியாவை நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காட்டுறாங்க. அலா இன்ன துனியா சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துனியா கதிர் இஹ்தலத் முத்பிரா. இந்த உலகம் இருக்கிறது, அது உனக்கு பின்னோக்கி கொண்டிருக்கிறது. வல் ஆகிரா முக்பிலா, ஆனால் மறுமை உன்னை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. துனியா பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் ஆகிரத்து முன்னோக்கி கொண்டே இருக்கிறது. ஒலி குல்லி வாஹிதத்தி மின்ஹா பனூன், நீங்க ஒவ்வொருவர்களும் இந்த 2இல் ஒன்றினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்க எல்லாம் ஆகிரத்தினுடைய பிள்ளைகளாக ஆகி கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஆகிரத்துடைய பிள்ளைகளாக ஆகி கொள்ளுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇ துனியா, இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். ஆகிரத்தினுடைய பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள், துனியாவுடைய பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். அல்யோம அமல், இன்றைய நாள் அமலுக்குரிய நாள். இன்றைய வாழ்வு, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் அமல், அமலுக்குரிய நாள், செயல்பாட்டுக்குரிய நாள். வல ஹிசாப், விசாரணை இல்லை. இன்றைய நாள் நீ செயல்பட்டு கொண்டே இரு, விசாரணை என்பது கிடையாது. வகதன் ஹிசாப், ஆனால் நாளை என்பது விசாரணைக்குரிய நாள். வல அமல், அப்பொழுது நீ அமல் செய்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாலும் கூட, லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப், சிறிய நேரத்தை எனக்கு கொடுத்தாலும், சிறிய அவகாசத்தை கொடுத்தாலும் நான் உலகத்தில் நல்லவனாக ஆகிவிட்டு வருவேனே என்று அமல் செய்து விட்டு வருவேன் என்று விசாரிக்கிற பொழுது நீ சொன்னால் கண்டிப்பாக முடியாது. பரீட்சை ஹாலிலே அமர்ந்திருக்கிற பொழுது, அங்கு உனக்கு வினாத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது, நான் அவகாசம் கொடுங்கள் படித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னால் எப்படி சாத்தியம் இல்லையோ சத்தியமாக அது மாதிரி ஆகிரத்தினுடைய நிலை, விசாரணைக்குரிய நாளிலே அமல் செய்து விட்டு வருகிறேன், அவகாசம் தாருங்கள் என்று கேட்கிற பொழுது கொடுக்கப்பட மாட்டாது. எனவே கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு மொத்தத்தில் ஒரு அடியானுடைய காலம் 4 காலங்கள் தான். லா ஹாமிஸ், 5வது என்பது கிடையாது. 4 விஷயம்தான். இந்த 4க்குள்ளேயே மனிதனுடைய எல்லா காலமும் அடக்கம். ஒன்று நிஅமா, மற்றொன்று பலியா, 3வது அத்தா, 4வது மாசியா. அந்த 4க்குள்ளதான் மனிதனுடைய வாழ்க்கையின் அடக்கம் அமைந்திருக்கிறது. ஒன்று அருள் கொடை,
அருள் கொடையின் காலம். நமக்கு நிறைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளில் சில நேரங்களில் நிறைய அருள் கொடை, எல்லாமே நல்லதா இருந்திருக்கும். காலையில விழித்ததிலிருந்து தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்திற்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம், வீட்டில் நல்ல மகிழ்ச்சி, பிள்ளைகள்கிட்ட நல்ல மகிழ்ச்சி, நண்பர்கள்ட்ட, நாம் ஊழியம் செய்கிற இடத்தில் என்று இப்படியான ஒரு காலம். இதற்கு நிஅமா, இது ஒவ்வொரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான். இது ஒரு நிலை. அப்ப 4 விஷயத்துக்குள் மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் அடக்கம். இது ஒரு வகையான காலம். இதற்கு பேரு நிஅமத்துடைய காலம். இரண்டாவது காலம் பலியா, சோதனைகள் கடந்து போகிற காலம். நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் நடக்கும். இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம், திடீரென்று நாம் நேசித்த ஒருவரை இழந்து விடுவோம், அல்லது நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தில் பெருந்தொகை காணாமல் போய்விடும், வியாபாரத்தில் நஷ்டம். இதெல்லாம் சோதனை காலம். இப்படி நம்முடைய வாழ்வில் நிஅமத்தான அருள்கொடையான காலமும் கடந்து போகிறது, சோதனையான காலமும் கடந்து போகின்றன. மூன்றாவது ஒரு காலம் இருக்கிறது, வழிபாடு, இறைவனை வணங்குற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சில பேர் சில காலங்கள் எடுத்துக்கொண்டால் வழிபாட்டில் அதிகம் இருப்பார். குறிப்பாக ரமதானுடைய காலம் பள்ளிவாசலாம் நிறைந்து காணப்படும். மாஷா அல்லாஹ், தபாரக் ரஹ்மான், பள்ளிவாசலாம் நிறைந்து காணப்படும். ரமதான் அப்படியே போகிற பொழுது அதுக்கு பிறகு பள்ளிவாசல்கள் குறைந்து, காரணம் என்னவென்றால் தொழுகையாளிகள் குறைந்து விடுவார். அடுத்த ரமதானுக்கு பார்த்து அவருக்கு ஒரு நம்பிக்கை, அடுத்த ரமதானுக்கு ஹயாத்தா இருப்போம் என்கிற நம்பிக்கை என்னமோ தெரியவில்லை. அதனால் அவர் அடுத்த ரமதானில் பள்ளியில் சந்திப்போம் என்று லிகான்னு போயிடுவார். இவர் இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வழிபாடு செய்தார, அது தாஅத்துடைய காலம். அடுத்து ஒரு காலம் இருக்கிறது, மாசியா, பாவம் செய்கிற காலம். நீங்க யோசித்து பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கை இந்த 4க்குள்ளதான் இருக்கும். ஒன்று அருள் கொடை, அடுத்தது சோதனை, அடுத்தது வழிபாடு, அடுத்தது பாவம் செய்தல். இந்த 4ஐயும் சொல்லிட்டு நமக்கு இதை சொல்லுகிற அறிஞர் விளக்கம் கொடுக்கிறார். உனக்கு அருள் கொடைகள் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல். இது நீ கல்வால், உள்ளத்தால் நீ இறைவனுக்கு செய்கிற அமலாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கும் உங்களுக்கு கூலி தருகிறார். அதே போன்று இரண்டாவது காலம், உனக்கு சோதனை வந்துவிட்டு, காலையில சந்தோஷமா இருந்தோம், திடீர்னு மாலையில ஏதோ ஒரு ஆபத்து, சோதனை வந்து விட்டது. அப்படி சோதனை வருகிற பொழுது பொறுமையாக சபர் செய்து கொள், அல்லாஹ் அதையும் உனக்கு நன்மையாக எழுதுகிறான். உன்னுடைய காலத்தை அல்லாஹ் வீணாக்கிறது இல்லை. உன் வாழ்க்கையில் மாறி மாறி 4 விஷயங்கள் சுழண்டு வருகிறது. ஆனால் 4 விஷயத்திலும் மாறாமல் இருக்கிறாய், 4 விஷயத்திலும் நீ ஒருமுகப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறாய். உனக்கு அல்லாஹ் நன்மை எழுதுகிறான். அந்த சோதனை நேரத்தில் நீ பொறுத்துக் கொள்கிறாய். சோதனை இப்படி நடந்து விட்டதே என்று கவலைப்பட்டு சபர் செய்து கொள்கிறாய். அடுத்தது வழிபாடு, வணக்க வழிபாடு. இன்னைக்கு தொழுதோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் இன்னைக்கு இந்த நேரத்தினுடைய தொழுகையை தொழுது விட்டேன், அடுத்த வக்தினுடைய தொழுகையை தொழுது விட்டேன், இன்னென்ன இபாதத்துகள் காலையிலிருந்து இதுவரைக்கும் செய்திருக்கிறேன். இதெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்படுதல். இப்படிப்பட்ட நேரங்களில் இப்படிப்பட்ட வணக்கத்தை நீ செய்கிற பொழுது அல்லாஹ் உனக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். இப்படிப்பட்ட வாய்ப்பு அது நிஅமத்தான வாய்ப்பு, மிகப்பெரிய மின்னத்தான வாய்ப்பு. அல்லாஹ் புறத்திலிருந்து கிடைத்த உதவியால் இபாதத்து செஞ்சிருக்கார். ஏன் நிறைய பேருக்கு இபாதத்து செய்யணும்னு தெரியாமலா இருக்குது, ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் நீ செய்திருக்கிறாய் என்றா மின்னத்துல்லாஹ், அல்லாஹுடைய உதவி உனக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாஹுடைய தௌஃபீக் உனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இதற்காக வேண்டி நீ மகிழ்ந்து கொள், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல், அதுவும் உனக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. 4வது ஒரு விஷயம், மஅசியா, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற பாவங்கள். ஏதோ சில நேரங்களில் மனிதன்கிற அடிப்படையில் பாவங்கள் செய்து விடுகிறோம். அப்படி செய்து விடுகிற பொழுது தௌபா செய், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேள், அல்லாஹ் பாவத்தை. ஆக 4 நிலைகளிலும் 5வது ஒன்று இல்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்பது கிடையாது. எனவே இந்த 4 விஷயத்திலும் நீ அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் உரித்தான அடியானாக நடந்து கொண்டால் அத்துணையும் உனக்கு நன்மையாக எழுதப்படுகிறது.
உன்னுடைய காலங்கள் வீண் விரயம் செய்யப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறான். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் உமர் கத்தாபுடைய பேரப்புள்ள சொல்கிறார், இன்னல்லைல ஒன்னஹார யஅமலான், இரவும் பகலும் அது தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் அது தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஃபஅமல் ஃபீஹிமா, நீ அந்த இரவும் பகலிலும் உனக்கு அல்லாஹ் விடுத்த கட்டளையான வேலையை அமலை நீ செய்து கொண்டிரு. இரவில் என்ன அமல் செய்ய வேண்டும் அதை செய். அல்லாஹ் அதற்காக வேண்டிதான் இரவையும் பகலையும் படைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அந்த இரவையும் பகலையும் இபாதத்தில் நல்லவைகளில் பயன்படுத்த வேண்டிய நீ தவறான முறையில பயன்படுத்தி கொள்ளாத. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெரிய சஹாபி, அவங்க சொல்றாங்க, மனதிம்து அலா ஷைஇன் நத்மி, எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படும், கவலை ஏற்படும். சூரியன் மறைகிற பொழுது நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இன்றைய நாள், இன்றைய பொழுது மறைந்து விட்டது, எனது ஆயுளின் ஒரு நேரம் என்னை விட்டு கடந்து விட்டது. ஆனால் என்னுடைய நல்ல அமல்களின் பட்டியல் இன்று ஒன்றுமில்லையே என்று நான் கவலைப்படுவேன். இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை பாருங்க. நாம் எவ்வளவு கவலைப்பட வேண்டும். எங்களை விட்டு எவ்வளவு காலங்கள் அப்படியே வீணாக கடந்து இருக்கிறது. எத்தனை நாட்கள் சூரியன் உதயமாகிறது, மறைகிறது, ஆனால் எங்களுடைய நன்மை பட்டியல் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய துடிப்பான உயிரோட்டமான அமல்களை நாங்கள் செய்வதாக தெரியவில்லை. அப்ப எவ்வளவு வருத்தப்பட வேண்டும். எனவே கிடைக்கிற நேரங்களை வீணடிக்காமல் நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அரபு கவிஞர் இப்படி சொல்கிறான், இதா குன்த ஃபீ நிஅமத்தின் ஃபர்ஆஹா ஃபஇன்ன ذுனுப தஸீலு நிஅமி ஃபஹாஃபிஸ் அலைஹா தக்வல் இலாஹி ஃபஷுக்ருல் இலாஹி யுஸீலு நிகம். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் கொடை கொடுக்கிற பொழுது நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நீ பாவம் செய்கிற பொழுது உனக்கு ஆயுள் என்கிற நேரத்தையும் நாளையும் அவகாசத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிற பொழுது, பாவங்களை செய்கிற பொழுது உனக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகளை நீக்கி கொண்டிருக்கிறான் உன்னுடைய பாவத்தின் மூலமாக. ஹாஃபிஸ் அலைஹா பிதக்வல் இலாஹ், நீ இறையச்சத்தோடு நடந்து கொள். ஏனென்றால் இறைவனை பயந்து அவனுக்கு நன்றி சொல்லவனாக இருக்கிற காலமெல்லாம் யுஸீலு நிகம், உன்னுடைய ஆபத்துக்களை அல்லாஹ் நீக்கி கொண்டே இருக்கிறான் என்கிற அடிப்படையில் நமக்கு இந்த கவிதையின் மூலமாக ஒரு உண்மையை சொல்லுங்க. உன்னுடைய நேரத்தை வீணாக்கிறார். உன்னுடைய நேரம் வீணாக்கப்பட்டு விடக்கூடாது. உன்னுடைய நேரம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருள் கொடை. அல்லாஹ் உனக்கு அதை நசீபாக்கி இருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாசமாக்கி விடாதே. துனியாவின் சொத்து சேர்ப்பதுதான் இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்திருக்கிறேன் என்று நினைத்தால் அதைவிட நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. காரூனை எங்கே சென்றான்? காரூன் அவனுக்கு இல்லாத பொருளாதாரமா? அவனுடைய வாழ்நாளை நாசப்படுத்தி விட்டான். அவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவனுடைய நேரத்தை வீணாக்கி விட்டான். காரூன் இப்படித்தான் சித்து மடிந்தான். அதே போன்று வரலாற்றில் பார்க்கிறோம், எத்தனை பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம். ஃபிரௌனை விட ஒரு அதிகாரம் படைத்தவன் உலகத்தில் இருக்க முடியுமா? அவனை எங்க இப்பொழுது? அவனும் மடிந்து போனான். இறை மறுப்பாளனாகவே மறைந்து போனான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலமும் வெகுமதிகளும் நிஅமத்துக்களுக்கும் அவன் நன்றி சொல்ல மறந்தான். காலத்தை அவன் வீணாக கழித்தான். அதனால் அவனை காலம் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அவன் அழிக்கப்பட்டான். எனவே தான் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அழகாக சொல்வாங்க, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி சபாஹ வைதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரி மஸாஅ. நீ காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுதை எதிர்பார்க்காதே. மாலை பொழுதில் இருக்கிற பொழுது காலை பொழுதை எதிர்பார்க்காதே. காலை என்பது உனக்குரியது, மாலை என்பது தெரியாது.
மாலையில் இருக்கிற பொழுது நாளைக்கு காலையிலே இதை செய்வன் என்று சொல்லாதே. அது உனக்குரியது இல்லை. நல்லவைகளை செய்வதில் ஆர்வம் எடுத்து உடனடியாக செய்துவிடு. அது உனக்கு கொடுக்கப்பட்ட காலம், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அதை வீணடித்து மாலையில் செய்து கொள்வோமே என்று காலையில் இப்படி சொல்லாதே. மாலை உனக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே. நோய்வாய்ப்படுகிற காலம் வருவதற்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொள். நோய் வருவதற்கு முன்னாடி. நோய் வந்துட்டா முடியாது. நோய் வந்துட்டா உனக்கு சஜதா செய்ய முடியாது. நோய் வந்துட்டா உனக்கு தொழுகையில் ஈடுபட முடியாது. நோய் வந்துட்டா இன்னும் சில பேருக்கு அவர்களுடைய வழிபாடுகளில் குறிப்பாக சில வக்து தொழுகைகளை கூட விடுற மாதிரி ஆகிவிடும். அதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதில் சரியாக பயன்படுத்திக் கொள். அதே போன்று ஒமின் ஹயாத்திக்கலி மௌத்திக்க, உனக்கு மரணம் ஒன்று வரப்போகிறது, மறந்து விடாத. எப்பொழுது வரும்னு தெரியாது. அந்த மரணம் உனக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சிறிது காலம் உனக்கு அவகாசம் தந்திருக்கிறானே, அதில சிறியளவாவது நன்மையை சேர்க்கிறதுக்கு நீ நேரத்தை ஒதுக்கு என்று இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வரலாஹுமா அவர்கள் இப்படி அடிக்கடி தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்வார்கள் என்கிற செய்தியை நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய விடுமுறை காலங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும், வீணாக்கிவிடக்கூடாது. எனவே அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான பொறுப்பாளிகள் அந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நம்முடைய நேரங்களை நல்ல விதங்களில் பயன்படுத்தப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல்வானாக. தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி வ ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தை திட்டமிடுதல் என்கிறது நம்முடைய பெற்றோர்கள் மீது கடமை. அதற்கு முன்னால் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மளே நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும்? எனவே முதல்ல என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்மை இஸ்லாஹ் பண்ணிக்கொள்வோம், நம்மை சரி செய்து கொள்வோம். அப்போதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை எப்படி திட்டமிட்டு நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படை அவர்களுக்கு உணர்த்த முடியும். முதல்ல நாம் சரியான முறையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்தான அந்த நேரங்கள், அருள் கொடைகள், அதை நான் நாசமாக்கி விடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இருக்கிற பொழுது நாம் நம் மீது கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முடித்துக் கொள்ளவில்லை. உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து. நான் மட்டும் தொழுது விட்டேன், நான் மட்டும் தர்மம் செய்து விட்டேன், நான் மட்டும் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறேன், நான் மட்டும் சரியான அகீதாவை புரிந்து கொண்டேன், என்னோடு முடிந்து போகட்டும். என்னுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி நான் யோசிப்பதே இல்லை. துனியாவில் யோசிக்கிறேன், நல்ல ஆடை கொடுக்கணும், நல்ல பொருளாதாரம் கொடுக்கணும், கொள்கையில யோசிக்கிறது இல்லை. நான் மட்டும் ஏகத்துவத்தில் இருப்பேன், மனைவி அவ எப்படி இருந்துட்டு போட்டும், பிள்ளைகள் அதை பத்தி அவளை கவலைப்படுறது இல்லை. அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் அதையும் விசாரிப்பானே. உன் பிள்ளை என்ன செய்தாய், உன் பிள்ளை எங்க இருந்தார், எந்த கொள்கையில் இருந்தார், எதை பின்பற்றினார், எந்த அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார் என்று கேட்கிற பொழுது நமக்கு பதில் இல்லை. அப்போ உன்னை முதல்ல சரி செய்து கொள், உறுதியோடு இரு. எனவே அந்த அடிப்படையை நாம் புரிந்து நம்முடைய பிள்ளைகளை சரியான அடிப்படைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும். சில நேரங்களில் விடுமுறை நாட்களுக்கு அங்கங்க பிள்ளைகளுக்கு அவர்கள் மேல்மிச்சமான சில கல்விகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கவனம் மட்டும் பெற்றோர்கள்ட்ட இருக்கிறது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. விடுமுறை ஆயிட்டா எங்கேயாவது ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டு அவர் படிக்கட்டும் என்ற முடிவுக்கு எடுத்து விடுகிறோம். ஆனால் 3 விஷயம் இருக்குதான்னு பாருங்க அந்த படிப்பில். ஒன்று, தீன் இருக்குதான்னு பாருங்க. அந்த படிப்பின் மூலமா அவருக்கு ஏதாவது தீன் கிடைக்குமான்னு பாருங்க. ஏன்னா அவர் தான் பள்ளிக்கூடத்தில் 11 மாசம் 10 மாசமாக படிக்கிறாரு, அவருக்கு தான் கிடைக்கிற உலக கல்விகள், அவருக்கு தீனுடைய கல்வியை படிக்க நேரம் இல்லையே. அப்ப இந்த விடுமுறை காலத்தில் முதல்ல அவர் படிக்கிற கல்வியில் தீன் இருக்குதான்னு பாருங்க.
இரண்டாவது அஹ்லாக் இருக்குதான். நிறைய பேருக்கு தீன், இப்ப நம்ம பிள்ளைகளை பொறுத்தவரையில தீன் இருக்குது, மார்க்கம் இருக்கிறது, அஹ்லாக் இல்லை, நல்ல பண்பு இல்லை. பெரியவர்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியல, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியல, அறிஞர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியல, அவர்கள் ஒரு சமூக எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடக்கணும் தெரியல. ஆனால் படித்திருக்கிறார், பார்த்த தகவலாக படித்திருப்பார். இன்னைக்கு ஆன்லைன் வகுப்புகள்ல எனக்கு பெரிய ஒரு அதுல எனக்கு உடன்பாடு இல்லாத காரணம் என்ன, வெறும் தகவலை மட்டும்தான் ஆன்லைன் வகுப்புகள் கொடுக்கின்றன, பண்பாடை படித்து கொடுக்கவில்லை. ஆன்லைன்ல இங்கிருந்து உட்கார்ந்துக்கிட்டு அவரை அப்படி எப்படி படிச்சுக்கிறார், என்னத்தை படிக்கிறார், சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறார், படுத்துக்கொண்டே படிக்கிறார், பாதி விளங்குது பாதி விளங்கையில். சரி, முழுசா விளங்கினாரும் தகவலை மட்டுமே படிக்கிறார். அது என்ன பிரயோஜனம்? 5 வருஷம் கல்வி, 3 வருஷம் கல்வி, மார்க்க கல்விங்கிறீங்க, அதுதான் படிப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி உன்னுடைய உம்மத்து படிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். நேரடியாக ஆசிரியரோடு அமர்ந்து படிக்க வேண்டும், அதான் படிப்பு. இஸ்லாமிய படிப்பு அதான். ஏனென்றால் வெறும் தகவலை படிப்பதல்ல இஸ்லாமிய கல்வி. இஸ்லாமிய கல்வி அது நம்முடைய உடல் சார்ந்த, உயிர் சார்ந்த, உணர்வு சார்ந்த பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கிற கல்வி. எனவே பண்பாடு உள்ள கல்வியா இருக்கான்னு பாருங்க. மூன்றாவதாக நன்னடத்தை உள்ள கல்வியா இருக்கான்னு பாருங்க. இந்த மூன்றும் இருக்கிற கல்விக்கு இந்த விடுமுறை காலங்களில் பிள்ளைகளுக்கு அப்படியான கல்விகளை கல்வி கூடங்களுக்கு அனுப்புறத, அப்படியான கோர்ஸுகளை படிக்கிறதுக்கு அனுப்புங்க. திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அழிவின் பக்கம் சென்று விடக்கூடாது. எனவே இந்த விடுமுறை காலங்களிலே கோடை கால பயிற்சி வகுப்புகள் அங்குங்கடாதபடி பல இடங்களில் நடக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு நம்முடைய ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில மே மாதம் 15ஆம் தேதி அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று தாவா சென்டரில் நடக்கிறது, இன்னும் பல இடங்களில இப்படியான வகுப்புகள் நடக்கிறது ஆண் பிள்ளைகளுக்கு. அங்கே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி நல்ல முறையில் அவர்கள் அந்த லீவு காலங்களை, விடுமுறை காலங்களை பயன்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இரவு நேரங்களில், விடுமுறை காலங்களில் இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவதை பார்க்கிறோம். இருசக்கர வாகனத்தை பெற்றோர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அல்லது உம்மாக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நைஸா எடுத்துட்டு ரோட்டை வளம் வரக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாத நிலையில், ஆபத்தான நிலையை நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்கள் அடைந்து விட அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லது சாலைகளில் நடந்து போறவங்க அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறார். அல்லது கடற்கரையில வீணாக நேரத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வீணான விளையாட்டுகளில் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபடாமல் இருப்பதற்கு அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். நல்ல கல்வியை அவர்களுக்கு கொடுங்கள். கோல் புறம் சும்மா தானே இருக்கிறான், கோல் சொல்றான், புறம் பேசுறான், தப்பா பேசுறான், அசிங்கமானவைகளை பார்ப்பது, இப்படி நம்முடைய நேரங்கள் எல்லாம் வீணாக்கப்படுவது, பாழாக்கப்படுவது, இப்படிப்பட்டவைகள் இருந்து பாதுகாத்து. இல்லதான் ஒரேடைய தூக்கம். இன்னும் சில பேர் எதுவும் இல்லை, கயிறும் இல்லை, ஷர்ரும் இல்லை, அவன் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவார்கள், அவர்கள் வழிகட்டு இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையை வீணாக்குவார்கள், தூக்கத்திலேயே பல காலங்கள் போய்விடும். மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். நரகத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது என்றால் நல்ல திட்டமிட்டு விடுமுறை நாட்களை பிள்ளைகளுக்கு நல்ல பயனுள்ள கல்வி கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அருமையானவர்கள், அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வாய்ப்பு, ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரியில் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு நலிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வரக்கூடிய அதாவது 6ஆம் தேதி நேர்முக தேர்வு வைத்திருக்கிறான். சில பிள்ளைங்க கடைசி நேரத்தில் வந்து குர்ஆனை சரளமாக ஓத தெரியாமல் அந்த வாய்ப்பை இழந்துடுறாங்க. அதனால் முற்கூட்டியே என்ன செய்கிறோம், நேர்காண தேர்வு வைத்து அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் சரளமாக ஓத வரையிலன்னா அவர்களுக்கு திருத்தத்தோடு ஓதி கொடுக்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அவர்களையும் ஹாஃபிதுகளாக ஆக்கக்கூடிய ஒரு நல்ல முறையை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே இப்படிப்பட்ட நல்ல கல்விகளில் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி நேரங்களை வீணடிக்காத பிள்ளைகளாக, நேரங்களை பாதுகாத்த பிள்ளைகளாக, தீனுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவோம். நாமும் அந்த அடிப்படையில் வாழ்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுடைய எல்லா நேரங்களையும் பாதுகாத்து நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தருவானாக.
அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.